மோசேக்கும் இந்த காரியம் நடைபெறுகிறது. மோசே மலையின் மேலே ஏறி போகும்போது என்ன நடக்குது? வசனம் என்ன சொல்லுது? ஒரு மேகம் மோசேயை மூடல. ஒரு மேகம் மோசேயை மூடல. எதை மூடி இருக்கு? மலையவே மூடி இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது, இதுக்கு முன்பாக நாம் வாசிச்சோம், மலை கிட்ட கூட அடிவாரத்து கூட யாரும் என்ன பண்ணக்கூடாதா? அவ்வளவு பிரசன்னமா இருக்குமா, அவ்வளவு பிரசன்னமா இருக்குமா. பக்கத்துல கூட யாரும் என்ன பண்ணக்கூடாதா? வந்துடக்கூடாது. அவ்வளவு பிரசன்னமா இருக்குமா. அதனாலதான் மோசே ஏறி போன பிறகு மேகம் என்ன பண்ணுது? மலையை. அதுக்கப்புறம் யாரும் என்ன பண்ண முடியாது? கிட்ட போக முடியாது. அப்போ மோசே சொல்றாரு, உங்களுக்காக ஆரோனும் ஊரும் நான் என்ன பண்றேன்? தலைவனா வச்சுட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி. எங்கனாலும் பாஸ்டர் வெளியே போனாருனாலே ஒரு பிரச்சனை உண்டாகும். எங்கனாலும் அது சின்ன சபையா இருந்தாலும் பெரிய சபையா இருந்தாலும் பாஸ்டர் என்ன பண்ணாரு? பாஸ்டர் வெளியே போனார்னாலே என்ன உண்டாகும்? ஒரு பிரச்சனை உண்டாகும். இங்க பாஸ்டர் எத்தனை நாள் டூர் போறாரு? கடைசி வசனம் என்ன சொல்லுது? 24 கடைசி வசனம். மலைக்கு எத்தனை நாள் போறாரு? 40 நாள் போறாரு. இப்ப 40 நாள் யார் இங்க அதிகாரி? ஆரோனும் ஊரும். ஹல்லேலூயா. எப்போ மோசே இதான் முதல் தடவை மோசே என்ன பண்ணிருக்காரு? ஜனங்களை விட்டு இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்காரு? பிரிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்கள கூட்டி கொண்டு வந்த நாள் முதல் மோசே இவங்க கூடயே தான் இருந்தார். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இவர்கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. ஆனா இதான் முதல் தடவை ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசே நீ ஏறி வா, என்னோடு கூட இரு, நான் உன் கூட சில காரியங்களை சொல்லணும், சில காரியங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி 40 நாள் மோசே என்ன பண்றாரு? மேலே போறார். மேலே போன அப்புறம் 40 நாள் ஒரு கேப். ஹல்லேலூயா. இந்த 40 நாள் யார் இவர்களுக்கு தலைவராக இருக்கா? ஆரோனும் ஊரும். அவங்க கீழே உள்ள ஜனங்களுக்கு என்ன நடக்குதுன்றது பிற்பாடு வரும்போது நம்ம பார்ப்போம். நம்ம 25வது வசனத்துக்கு வரும்போது, 25வது அதிகாரத்துக்கு வரும்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, அதாவது முன்னாடி அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல என்ன நடக்குது? மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள். அந்த 40 நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 25வது அதிகாரத்துல கீழே ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அது பிற்பாடு நம்ம படிப்போம். ஹல்லேலூயா. சோ 25ஆம் அதிகாரத்துல மேல கர்த்தர் வர சொன்னாரு. மோசே 40 நாள் அங்க இருக்கிறாரு. அங்க என்ன நடக்குது? வாட் இஸ் தி சிச்சுவேஷன் ஹேப்பனிங் தேர்? அதை தான் இந்த 25ஆம் அதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. 25ஆம் அதிகாரத்துல தேவன் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? இயேசு உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாரு? உங்க உள்ளத்தை மாத்திரம் கொடுத்தா போதும். இயேசு உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாரு? பொண்ணோ வெள்ளியோ எதையுமே என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. அப்படின்னு சொல்லிருக்கீங்களா இல்லையா? நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நானும் சொல்லியிருக்கிறேன். கிராமங்களுக்கு போகும்போதுதான் சொன்னோமா இல்லையா? ஏன்னா அந்த ஜனங்களுக்கு புரிகிற பாஷையில இல்லை புதுசாக வர விசுவாசிங்கிட்ட, புதுசாக ரட்சிக்கப்படுறவங்க கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? இயேசு உங்ககிட்ட இருந்து எதையும் என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. உங்க உள்ளத்தை மாத்திரம் அதை மாத்திரம் கொடுங்க இயேசுவா கிட்ட அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்ப இங்க இந்த 2ஆம் வசனத்துல இருந்து அவருடைய 6ஆம் வசனத்துக்கு வரும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. என்ன பண்றாரு? கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இது ரொம்ப முக்கியம். இந்த பகுதி ரொம்ப முக்கியம். எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணாத? எல்லாருக்கிட்டையும் வாங்காத. இதனாலதான் சபையில இன்னைக்கு காலைல கூட பேசுறாங்க. தசமமாக காணிக்கை குறிச்சுலாம் பேசுறாங்க. கரெக்டா நம்மளுக்கும் அந்த சாப்டர் இதுல கண்டினியூ ஆகுது. ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எல்லார்கிட்டையும் என்ன பண்ணாத? தயவு செஞ்சு வாங்காத. யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு இந்த 3 வசனத்துல இதை தான் வாங்கி, இதை தான் வாங்கன்னு தெளிவா சொல்லிடுறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல
டோட்டலி டிஃப்ரெண்ட், ரொம்ப வித்தியாசமா நடக்குது. ஆனா இதே கான்செப்ட் தான், மனப்பூர்வமாய் வாங்க அப்படின்னு சொல்லி இதே கான்செப்ட். ஆனா அங்க வித்தியாசம், இங்க வித்தியாசம். அதை இப்ப நம்ம தியானிப்போம். ஹல்லேலூயா. சோ இந்த வசனம் என்ன சொல்லுது? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்க வாங்க. ஹல்லேலூயா. சோ நாம காணிக்க செலுத்துறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனம் எப்படிதான் இருக்கணும்? என்ன என்ன நினைச்சு உற்சாகமா இருக்கணும்? சும்மா ஒரு எக்ஸாம்பிள், நீங்க இப்ப எல்லாருமே காணிக்க செலுத்துறீங்க. நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க? நம்ம பையன்மார் என்ன பண்றாங்க? 2 அந்த காணிக்கை எடுக்கிறத உங்ககிட்ட வராங்க. நீங்க பர்ஸ்ல இருந்து எவ்வளவோ எடுக்கிறீங்க, எடுத்து அதை போடுறீங்க. அது போடும் போது உங்க மனசுல என்ன இருக்கும்? இல்ல, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த காணிக்கை எதுக்கு? அது எதுக்கு போடுறாங்க? எதுக்கு? ஊழியத்துக்கு. வேற என்ன? ஆண்டவருக்கு. 50 ரூபாய் எடுத்து போடுறீங்க. எதுக்கு போடுறீங்க? குழம்புதா? நான் எதுக்கு 50 ரூபாய் போடுறேன்னு யாருக்காவது உண்மையான அர்த்தம் தெரியுதா? எதுக்குமா? ஓ, கொடுங்கள். இவங்க அந்த சாப்டர் போயிட்டாங்க. நான் கொடுத்தா எனக்கு நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். அது தப்பு எதுவும் இல்லை, அதுல தவறு எதுவும் இல்லை. அதான் வசனம். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஊழியத்துக்காக, கர்த்தருக்காக, வேற என்ன? ஊழியக்காரனுக்காக. எங்க சொல்ல மாட்டீங்களோன்னு நினைச்சேன் நான். அப்புறம் வேற ஏதாவது? ஆலயத்துக்கு வெறும் கையா வரக்கூடாது. ஆலயத்துக்கு எப்படி வரக்கூடாதுன்னா, வெறும் இது அவங்க ஏதோ ரிக்வெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, வெறும் கையா வராதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க வசனம் சொல்லுது, காணிக்கையை கொண்டு வரும்படி அவளுக்கு. முதல் லைன் என்ன சொல்லுது? முதல் லைன் என்ன சொல்லுது? 2ஆம் வசனத்துல முதல் லைன், காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு. அநேக சபைகள்ல, அநேக இடங்கள்ல இது என்ன பண்ண மாட்டாங்க? இது சொல்லவும் மாட்டாங்க. இது என்ன பண்றாங்க? கேலி கிண்டல் பண்றாங்க. என்னன்னு சொல்லி காசு வாங்குறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, அவங்க எடுத்து அவங்களெல்லாம் செலவு பண்ணிடுறாங்க. இதை சொல்லுவதனால ஜனங்களுடைய சிந்தைக்குள்ள இந்த வசனம் செயல்படுமா? இந்த வசனத்துக்கான அர்த்தம் அவங்களுக்கு என்னைக்காவது புரிய வருமா? இல்லை இதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இதுவரை கண்கூட பார்த்துருப்பாங்களா? எவ்வளவு ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கலாம், எவ்வளவு ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்காங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்களுக்கு தெரியாது. அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது, புரியாது. நீ என்ன பண்ணு? முதலாவது அவன் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறது 2வது தான் சொல்லப்படுது. முதலாவது என்ன சொல்லுது? நீ முதல்ல சொல்லு. அதுதான் எங்க கடமை. அதுதான் அதுக்கு அடுத்தது வர்றது. அது நீங்க எப்படி கொடுத்தாலும், அது எப்படி கொடுக்குறீங்களோ அது உங்க மேல் விழுந்த கணக்கு. அது என் மேல சாராது. அது என்னோட காரியம் என்ன? நான் என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டியதை சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே பெந்தெகோஸ்தே விசுவாசிகளோ, வேதத்தை படிக்கிற விசுவாசிகளோ, நாம நடைமுறையாய் கை கொள்ளுகிற புத்தகம் இது வேதம். இது என்ன சொல்லுதோ அதை என்ன பண்றோம்? நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அங்கீகரித்துக் கொள்கிறோம். சோ அடுத்து என்ன சொல்லுது? அடுத்து கொண்டு வரும்படி சொன்ன அப்புறம் அவங்க மனப்பூர்வமாய் உற்சாகம் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு. இது கொஞ்சம் ட்விஸ்டிங் ஆன ஒரு காரியம். நான் போயிட்டு இப்போ நம்ம ரம்யா ஒரு 1000 ரூபா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க மனப்பூர்வமும் உற்சாகமா கொடுக்குறீங்களா? நான் கேட்க முடியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஒரு சின்ன காரியம் இதுதான். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது என்ன பண்ண முடியாது, நீ உற்சாகமா தரீங்களா, மனப்பூர்வமா தரீங்களா அப்படின்னு நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்க முடியுமா? காணிக்க போடும்போது என்ன பண்ண முடியாது, நிச்சயமா கேட்க முடியாது. ஆனா இங்க என்ன சொல்லுது? அவனிடத்தில் எனக்கு காணிக்கை. அவர் எப்படி வாங்கியிருப்பாரு?
உள்ளுக்குள்ள கள்ளம் வைத்து கொண்டு வெளியே சிரிச்சுட்டு கொடுக்கறவங்கிட்டே காணிக்க என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான்? நானும் கொடுக்குறேன், எல்லாரும் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்குறேன். அவன்கிட்ட எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இதுதான் பழைய ஏற்பாட்டு காணிக்கையில கொஞ்சம் அப்படி இடிக்கிற ஒரு, அதாவது நம்மளுக்கு விளங்காத சில காரியங்கள். அவர் எப்படி வாங்கி இருப்பாரு? ஏன்னா இவர் சொல்றாரு, அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை எப்படி வாங்கி இருப்பாரு? கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அடுத்து என்ன காணிக்கை? முதலாவது நீ சொல்ல வேண்டியது சொல்லு. ரெண்டாவது அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்றத பார்த்துட்டு வாங்கு. மூணாவது என்ன கொடுக்குறாங்க அதையும் சொல்றாரு. இப்ப நம்ம போயிட்டு இருக்க டாபிக் என்ன? நம்ம போயிட்டு இருக்க டாபிக் என்ன? இல்ல, அது மெயின் டாபிக். இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் போயிட்டு இருக்கு? காணிக்கை. இதுதான் டாபிக். இப்போ இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணு, கலெக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. இப்போ 8வது வசனத்துக்கு போகும்போது டோட்டலா மாறுது. இந்த காணிக்கெல்லாம் எதுக்குன்னு சொல்லி, இந்த காணிக்கெல்லாம் எதுக்குன்னு சொல்லி சப்ஜெக்டே மாறுது. 1லேருந்து 6 மட்டும் படிச்சேன்னா இதெல்லாம் யாரு கேட்குற காணிக்க? அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இதெல்லாம் யாரு கேட்குறாரு? ஊழியக்காரன் கேட்கறதெல்லாம் யாரு கேட்குறாரு? அவரு கேட்டுங்கிறாரு. 6 வசனம் படிச்சவங்களுக்கு என்னதான் புரியும்? 6 வசனம் படிச்சவங்களுக்கு இந்த நூலுன்னு இருக்குது. அப்போ அவங்களுக்குலாம் நூல், இப்போ ட்ரெஸ். அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த முதல் 6 வசனம் 7 வசனம் படித்தவங்களுக்கு என்ன வரும்? பாஸ்ட் இதெல்லாம் இதை மாத்திரம் தான் இங்கே கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் படித்து பார்த்தா எப்படி இருக்குது? இந்நேரம் நம்ம வந்து ஒரு பெரிய இது ஒரு மெகா சர்ச்சா கட்டியிருக்கணும். இதெல்லாம் வாங்கியிருந்தான். ஏன்னா இதில் போட்டிருக்கிறதெல்லாம் பயங்கரமான இந்த கல் அந்த கல், இந்த நூல் அந்த நூல், ரொம்ப வெரி காஸ்ட்லியான திங்ஸ். இப்போ 8வது வசனத்துக்கு வரும்போது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியும் முதல் 7 வசனம் சபைக்கு வர விசுவாசிகளின் காரியங்களை குறித்து சொல்லுது. ஏன்னா காணிக்கை யார் செலுத்துறது? விசுவாசிகளின் காரியம். 8வது 9வது வசனத்துக்கு வரும்போது அது எதை சொல்லுது? ஆலயத்தை குறித்து சொல்லுது. என்னத்தை குறித்து? ஆலயத்தை குறித்து. இதுல ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஒழுங்கா உண்மையா மனப்பூர்வமாய் மனமகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். ஏன்னா ஆலயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசீர்வாதமா இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசீர்வாதமா இருக்குது. இல்லாதவங்க கிட்ட ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்கிட்ட இருக்கிறத புதிய ஏற்பாட்டில் வரும்போது மார்க் 12:11-41-44 என்ன சொல்லுது? விதவையை குறித்து சொல்லுது. அந்த விதவை என்ன பண்றா? அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாராம்? அது போய் இப்போ மார்க் 12:41 வசனம். ஆண்டவர் வந்து அங்க ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதாவது அவர் எங்க உட்கார்ந்துருக்காருன்னா, காணிக்க போடுறவங்க எதிராக அதை என்ன பண்றாராம்? பார்த்து கொண்டு he is witnessing it. அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவங்க என்ன போடுறாங்க அதை என்ன பண்றாரு? போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு 2.50 பைசான்னு வச்சுக்கோங்க. ₹1 2.50 பைசான்னு வச்சுக்கோங்க. 2.50 பைசா கொண்டு போடுறான். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து இவளோ
தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு அவளுக்கு இருந்தது. இதுக்கு அப்படியே பழைய பாட்டுக்கு அட்ஜஸ்டான ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன நடக்குது? இந்த வசனத்துக்கு அப்படியே அட்ஜஸ்டா விதவை, சாரிவாத் விதவை. இங்க ஒரு விதவையை குறித்து சொல்லுது, இங்க ஒரு விதவையை தான் சொல்லுது, அங்க ஒரு சாரிவாத் விதவை. என்ன சொல்ல? அவகிட்ட இருந்தது ஒண்ணுமே இல்லை, அதை சாப்பிட்டுட்டு அவளும் அவன் மகனும். ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இங்க கிறிஸ்துவாகிய தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அதே வார்த்தை, தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம். இதேதான் அங்கேயும். தன் ஜீவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் கொண்டு வந்து யாரு கொடுக்கிறான்? தீர்க்கதரிசி கொடுக்கிறார். மாவெல்லாம் நிரம்புது, எண்ணெய் எல்லாம் நிரம்புது. இதுதான் காணிக்கையோட கான்செப்ட். இவ்வளவுதான் விஷயம். பழைய ஏற்பாட்டின் காணிக்கை குறித்து பார்க்கும்போது வெளிப்படையா ஆண்டவர் சொல்றாரு, வாங்காத, நீ என்ன பண்ணாத வாங்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நாங்க யாருக்கிட்ட என்ன பண்ண முடியாது, போய் கேட்க முடியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, காணிக்க போடும்போது அவராமே பரிசுத்தராய் உட்கார்ந்து, இது மனப்பூர்வமாய் போடப்படுதா, இது தனக்குள்ளான எல்லாத்திலிருந்து உண்மையாய் போடப்படுதா, நான் கால்குலேட் பண்ண முடியாது, ஃபாஸ்ட் கால்குலேட் பண்ண முடியாது, அதை என்றவங்க கால்குலேட் பண்ண முடியாது. இல்லை இவ்வளவு கொண்டு வரும்போது அதை பார்த்து யாரும் கால்குலேட் பண்ண முடியாது. இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இதை இவங்களுக்கு தரணும். 500 ரூபாய் நான் வாங்குறதுனால 500 ரூபாய் கேட்ட 1000 ரூபாய் கேட்ட ஆசீர்வாதம் 2 மடங்காய் நான் தரணும், நான் ஜெபம் பண்றதுனால நடக்காது. நிச்சயமா நடக்காது. வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். நான் 10,000 வாங்குறதுனால 20,000 ரூபாய் ஆண்டவர் 2 மடங்கான ஆசீர்வாதம் பண்ண நான் வெற்றிகரமா நல்லா ஜெபம் பண்ண, உருக்கமா ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அதை செய்வாரு. நிச்சயம் என்கிட்ட இல்லை. ஏன்னா காணிக்க போடும் போது யார் பார்க்கிறாரு? தேவன் பார்க்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காணிக்கைக்கான எந்த இடத்துக்கு எங்க காணிக்கை எடுக்க போனாலும் சரி, அது வெளிப்படையா இருக்காது. அது எப்படி இருக்காது? ஒண்ணு இந்த மாதிரி பாக்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க, இல்ல அந்த பைக்குள்ள என்ன பண்ணுவாங்க, கையை விட்டு போடுவாங்க. அது என்ன பண்ணாது, வெளிப்படையா. அது நான் கொஞ்சமா போடுறேன், யாராவது பாத்திர போறாங்க, அதுக்காக அல்ல. எந்த மனுஷனுடைய கண்களும் அதை பார்த்து அளவிடக்கூடாது. எந்த மனுஷனுடைய கண்கள், ஏன்னா சபைக்கு யார் வந்திருக்கா? ஐஸ்வர்யமானும் வந்திருக்கிறான், ஏழை விதவையும் வந்திருக்கிறான். நம்முடைய சபை எடுத்தா கொஞ்சம் வெல் டு டூ ஃபேமிலியும் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இருக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே ரொம்ப மோசமான நிலைமையில் உள்ள ஃபேமிலியும் இருக்கிறாங்க. எல்லாருமே போடுறாங்க. ஆனா எவ்வளவு போடுறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, யாரும் தெரிஞ்சவும் கூடாது. அதனாலதான் அந்த காணிக்கையை யார் மட்டும் பார்க்கறது, உத்து கவனிக்கிறாரு. ஏன்னா ஆண்டவரை பொறுத்த மாட்டல, அவருடைய சமூகத்துல நீ ஒரு பைசா வச்சாலும் அதை நீ முழு விருதை வச்சுட்டேன்னு சொன்னா, அவர் இரட்டிப்பான பலனை தராதபடி தூங்க மாட்டார், இரட்டிப்பான பலன் தராதபடி இன்னொரு ஆளுக்கு போக மாட்டார். அவரை பொறுத்த மாட்டல. என் மகன் தன்னில் இருந்த வசனம் சொல்லுது, தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டார். நீங்க வரும்போது உங்க பர்ஸ்ல அன்னைக்கு அந்த தேவைக்கு இவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவு எடுத்து போட்டீங்க, இருந்ததை போட்டீங்க, இதை வேற ஒருத்துக்கு வச்சிருந்தீங்க, பரவாயில்ல, இருந்தாலும் கத்தரிக்காய் கொடுக்குறேன்னு எடுத்து போட்டுட்டீங்க. அப்ப ஆண்டவர், நீ 1000 ரூபாய் அந்த மாதிரி போட்டிருந்தாலும் சரி, 10 ரூபாய் அந்த மாதிரி போட்டிருந்தாலும் சரி, உன் ஜீவனுக்கு உண்ட, உன் ஜீவனுக்கு தகுந்த எல்லாவற்றையும் கொடுத்துட்டியே, நான் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன். இப்ப நம்ம யாத்ராகமத்துக்கு வருவோம். யாத்ராகமத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணி எனக்காக ஒரு எபிரேயர் 8:5 வாங்க. எபிரேயர் 8:5. 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை
பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும், அதாவது அதே போல சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படின்னா என்ன? அதே போல பரலோகத்தில் எப்படி ஆராதனை செய்யறாங்களோ அப்படியேதான் அது எவர்கள் அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய தேவன் அவனுக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு என்ன இருக்குது? இப்படி ஒரு கூடாரம் இருக்குது. இந்த கூடாரத்தை நம்ம அப்பப்போ என்ன பண்ண முடியாது, தூக்கின்னு இங்க போக முடியாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து எங்க போயிட்டு இருக்காங்க? எகிப்திலிருந்து இன்னும் போய் சேரல, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போய் சேரல. இப்போ இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட் மஸ்ட் பி மூவபிள். அது எப்படி இருக்கணும்? இங்க அங்க என்ன பண்ணக்கூடிய இந்த இடத்துல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன பண்ண இவங்க எல்லாத்தையும். ஸோ இவர்களுடைய ஸ்தலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா இட் வாஸ் மூவபிள். அதாவது இங்க இருந்து ஒரு இடத்துக்கு என்ன பண்ணலாம், கூடாரத்தை கொண்டு போகலாம். இந்த ஸ்தலத்தை ஆண்டவர் சொல்லும் போது அதன் பிற்பாடு வரும்போது 25 அதனுடைய 30வது வசனத்துக்கு வரும்போது மன்னிக்கும் 10வது வசனம். ஆக்சுவலி அந்த கூடாரத்துல இருக்க போற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா இந்த பெட்டி தான். என்னது? இந்த பெட்டி தான். அவர்களுக்கு அந்த ஸ்தலத்திற்கு, இப்ப நமக்கு இந்த சபையில முக்கியமான இடம் என்னன்னு சொன்னா பலிபீடம். என்னது? பலிபீடம். அதனாலதான் பிள்ளைங்களாம் கூட மேலே ஏறி வரும்போது என்ன சொல்றோம்? அதே மேலே ஏறி ஓடாத, என்ன பண்ணு. இந்த காலத்துல இது என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனா நிச்சயமா என்ன பண்ணும், பலிபீடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இது எதுல கட்டினதா இருந்தாலும் சரி, எங்க கட்டினதா இருந்தாலும், யார் கட்டினதா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. இது கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பலிபீடம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பலிபீடம். இப்போ இதை நம்ம இம்பார்ட்டண்டா கருதுறோம். அக்காலங்களிலே அவர்களுக்கு அந்த கூடாரத்திலே மிகவும் முக்கியத்துவமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னா இந்த பெட்டி. இங்கிலீஷ்ல த ஆர்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆர்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்ல ஒரு பெட்டியை அப்படின்னு சொல்லி பண்ணக்கடவர்கள். ஹல்லேலூயா. இந்த பெட்டி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இந்த பெட்டி எதுக்காக அப்படியே போக நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. சரி, படிங்க. இதனால பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே 16வது வசனத்துக்கு வாங்க. நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை. இது என்னது? சாட்சி பிரமாணம் என்ன? இப்ப மோசே எங்க இருக்கிறாரு? ஞாபகம் இருக்குதா? இப்ப யார் பேசிட்டு இருக்கிறது? எங்க? யார் கிட்ட? இப்ப இங்க. அப்ப மோசே எங்க இருக்காரு? இதெல்லாம் பண்ண சொல்றாரு. என்ன சொல்றாரு? பண்ண சொல்றாரு. சொல்லி நான் இப்ப கொடுக்க போற கட்டளை என்ன பண்ணு, எடுத்துட்டு போய் அப்படியே 37வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, யாத்திராகம் 37வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா அவருடைய 1ஆம் வசனம். 37வது அதிகாரத்துக்கு வரும்போது இட் இஸ் ஆல்ரெடி பீயிங் ப்ரிப்பேர்ட். இப்போ மோசே ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, இறங்கி வந்தாச்சு, பெட்டியை செஞ்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அவருடைய 5ஆம் வசனம் படிங்க. அப்புறம் 6வது
அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடிக்கவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருந்தது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தது. என்னத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கு? அவங்க ஏற்கனவே 37வது அதிகாரத்துல செஞ்சிட்டாங்க. சரியா? இப்போ மறுபடியும் வாங்க 25வது அதிகாரத்துல அவருடைய 16வது வசனம். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. என்ன பண்ணே? நான் கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை பெட்டியிலே வைப்பாயாக. சரி, இப்போ அதனுடைய 21வது வசனம், 27வது அதிகாரத்துல 21வது வசனம். ஆசாரியர் கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவார்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. இதுதான் உலகத்திலே உண்டாக்கப்பட்ட சர்ச், முத சபை. ஆனா இது எப்படிப்பட்ட ஒரு சபை? மூவபிள். இவங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு என்ன பண்ணணும்? சுருட்டிட்டு அதை என்ன பண்ணணும்? தூக்கிட்டு போகணும். ஹல்லேலூயா. அந்த 25, 26 வசனங்களை பார்த்தீங்கன்னா அது எப்படி செய்கிறாங்க, என்னெல்லாம் வச்சு செய்கிறாங்க, நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக தேவையில்ல. அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அதை தியானிங்க. அதை இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் முடிஞ்சால் உங்களுக்கு அதுக்கான பிக்சரை நான் போடுறேன். பிரைஸ் தான். ஹல்லேலூயா. ஸோ 27வது அதிகாரத்தில் 21வது வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, யாரை என்ன பண்ணணும்? இதை ஆசரிக்கும்படியாக ஒரு பாஸ்ட் வேணும் இல்லையா? சபை கட்டியாச்சு, சபைக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாஸ்ட் வேணும், பாஸ்டுக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆசரிப்பு கூடாரத்தின் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு, அதாவது என்ன வருது? சாட்சி சந்நிதி இருக்கு, அதாவது அந்த பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்கு என்ன இருக்குது? பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த திரைச்சீலை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இருக்குது? திரைச்சீலை இருக்குது. ஹல்லேலூயா. இந்த திரைச்சீலை அடையாளமா வைத்துதான் புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன நடக்குது? என்ன இருக்குது? ஏன்னா இந்த பெட்டி இங்க இருக்குது, இங்க திரைச்சீலை இருக்குது, இங்க ஆரோன், இந்த மைக்கு தான் ஆரோன், போதகர், பாஸ்டர். ஆரோன் விடுங்க, பாஸ்டர். ஹல்லேலூயா. சோ இந்த திரைச்சீலை இந்த இருக்கிறதுனால வேற யாரும் என்ன பண்ண முடியாது? யாரை தவிர? ஆரோன் தவிர, பாஸ்டர் தவிர. ஹல்லேலூயா. யாரும் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. யார் இந்த பலிபீடத்து மேல என்ன பண்ண முடியாது? ஏற முடியாது. யார் என்ன பண்ண முடியாது? சபைக்குள்ள வர முடியாது. யார் என்ன பண்ண முடியாது? சபைக்குள்ள வர முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தின்படியாக எல்லாம் வெளியேறதே தான். எல்லாம் இப்போ அப்படி நடந்துட்டு இருக்கு. எப்படி? வேணுன்றவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்குனே ஒரு திரைச்சீலை போட்டுக்கிட்டு சபை வெளியேருந்து இப்ப மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்துருக்கீங்களா? வாசல்ல என்ன பண்ணுவாங்க? பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்குள்ள என்ன போட்டுக்கிறாங்க? பெந்தெகோஸ்தே விசுவாசியே சில டைம் என்ன பண்றது? தங்களுக்கு முன்பாக ஒரு திரைச்சீலையை போட்டுட்டு சபைக்கு என்ன பண்றது இல்ல? ஹல்லேலூயா. இப்ப இந்த திரைச்சீலை இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது, கிறிஸ்து ஆமீன் அடிக்கப்படும் போது, அவர் மரிக்கும் போது என்ன நடக்குது? அது என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? யார் வேணாம், எனிபடி வருத்தமா இருக்கா, பாரமா இருக்கா, சுமையா இருக்குதா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, கஷ்டமா இருக்கா, வேதனையா இருக்கா, யார் வேணாலும் வரலாம். பாஸ்டர் மட்டும் இல்லை, எனிபடி கேன் கம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பிரவேசிக்கலாம். எல்லாருக்குமே அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஊழியம் யார் வேணாலும் செய்யலாம். யார்கிட்ட வேணாலும் நீ போய் சொல்லலாம். நீ எவ்வளவு நேரம் வேணா ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு நேரம் வேணா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திரைச்சீலை என்ன பண்ணுது? அது அப்புறம் போகும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சரி, இப்போ இங்க திரைச்சீலை வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி இங்க பாஸ்ட் வேலை என்ன?
விளக்கை எரிய வைக்கிறது இன்னொன்று. அவங்க எப்போதுலேருந்து எப்போ யூஸ்வலாக சர்ச் டைமிங் என்ன? யூஸ்வலாக சர்ச் டைமிங் என்ன? காலைல. ஆமாம். இப்போ இங்கே என்ன நடக்குது? என்ன சொல்றாரு? இவங்களுடைய வேலையே என்ன? சாயங்காலம் துவங்கி விடிய காலம் முடியும் என்ன பண்ணணும்? ஏன்னா இவங்க எங்க இருக்கிறாங்க? வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் காத்து அடிக்குமா? அடிக்காதா டீச்சர்? வனாந்தரத்தில் காத்து அடிக்குமா? அடிக்காதா? என்ன பண்ணும்? பயங்கரமான காற்று வீசும். இவங்க என்ன பண்ணணும்? ஏன்னா இவங்க கூடாரம் எப்படி தான் போட்டுக்கிறாங்க? அது வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு துணி நாள் தான் போட்டிருப்பாங்க, ஒரு போர்வை நாள் தான் போட்டிருப்பாங்க. காற்று உள்ள வருமா வராதா? நிச்சயமா டென்ட்டுக்குள்ள காற்று வருமா வராதா? வரும். விளக்கு அணையக்கூடிய எல்லா சான்சஸும் உண்டு. அப்போ என்ன சொல்லுது? இந்த ஒளி அணையாத பணிக்கு என்ன பண்ண? சாயங்காலம் துவங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானம் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். அது இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக. அப்படியே புதிய பாட்டு வரும்போது இந்த விளக்கு, இந்த ஒளி ஆண்டவர் நம்ம மாற்றிடுறார். எனக்குள்ள உனக்குள்ள வச்சிடறார். யாருக்குள்ள வச்சிடறாரு? எனக்குள்ள. இப்ப யாரும் போய் என்ன பண்ண தேவையில்ல, பாஸ்ட் போய் அதை என்ன பண்ண தேவையில்ல, அவர் மேல பழி சொல்ல முடியாது. பாஸ்ட் தான் எரிய வைக்க மறந்துட்டாரு, பாஸ்ட் தான் சொல்ல மறந்துட்டாரு, பாஸ்ட் தான் செய்ய மறந்துட்டாரு. யார் மேல சொல்ல முடியாது? நல்லா சொல்லுங்களேன். என்ன பண்ண முடியாது? ஒளி எங்க இருக்கு? எங்க எரியுது? We are the light of God. நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம். ஒளி நமக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. அது அணைஞ்சாலும் எரிஞ்சாலும் யார் தான் காரணம்? சிம்பிள். பழைய ஏற்பாட்டில் பாஸ்டர் என்ன பண்ணும்? ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சபை. பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கணும். இனிமேல் தான் வளர்த்துடணும் சபையே. இப்போதான் முதல் தடவை அவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க, கற்றுக்கிறாங்க. ஆராதிக்கவே இப்போதான் கற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி செய்ய வேண்டியது இருந்தது. பாஸ்டர் எப்போ நேரம் இரவும் பகலும் என்ன பண்ணணும்? ஊட்டிக்கிட்டே இருக்கணும், பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பிரச்சனை இல்லை. ஒளி எங்க இருக்கு? வெளிச்சம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? நமக்குள்ள. அது அணைஞ்சாலும் எரிஞ்சாலும் யார் தான் காரணம்? யார் தான் காரணம்? பாஸ்டருக்கு தெரிஞ்ச விஷயம், பாஸ்டருக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒளி இடத்துக்கு வரவழைப்பது. ஒளி இடத்துக்கு பாஸ்டர் உங்களுக்கு ஒளி தர முடியாது, சுவிசேஷர்கள் உங்களுக்கு ஒளி தர முடியாது, தீர்க்கதரிசனம் சொல்றவங்களுக்கு ஒளி தர முடியாது. காரில் இருக்கிறவர்களை ஒளி இடத்திற்கு, வெளிச்ச இடத்திற்கு கொண்டு வருவதுதான் யார் வேலை? எங்க வேலை. அது எரிய வச்சுட்டு இருக்கிறதோ அணைய வச்சுட்டு இருக்கிறதோ யார் மேல இருந்த கடமை? யார் மேல பழி சொல்ல முடியாது, என் மேல சொல்ல முடியாது. யார் மேல சொல்ல முடியாது? நான் ஒளியினிடத்திற்கு கொண்டு வர அவர் செய்தேன் என்று சொன்னா அந்த பழி யார் மேல வரும்? அது என் மேல வரும். அது யார் மேல வரும்? என் மேல வரும். சரி. சோ இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவுள். அதன் பிற்பாடு உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு நீ ஆரோனையும் அபியூ சரி ரொம்ப முக்கியம். கடைசியில் என்ன சொல்லுது? ஏன் இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவ ஜனங்கள் இல்லையா? தேவ ஜனங்களா இல்லையா? தேவ ஒத்துக்கிறீங்களா? 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 அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? என்ன சொல்றாரு ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து இஸ்ரவேல் குமாரனையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து. ஏன் அப்படி சொல்றாரு? உன்னிடத்தில். அப்ப மற்றவங்க யாரு? பாவீங்களா? இல்ல மற்றவங்க தீட்டு உள்ளவங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கான்செப்ட் தான் ஊழியத்துக்கான கான்செப்ட். என்னது?
என்னது ஊழியத்துக்கான கான்செப்ட். முழு அர்ப்பணிப்பு. இவங்க இஸ்ரவேல் கூட்டத்தாரோடு கூட இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு வேறு சில வேலைகள் வரும். என்ன வரும்? வேறு சில வேலைகள் வரும். கட்டிட தொழிலுக்கு போக வேண்டியது இருக்கும், டென்ட் கட்டுறதுக்கு உதவ வேண்டியது இருக்கும், தண்ணி எடுக்க உதவ வேண்டியது இருக்கும், அவங்க கூட நாற்று நடுறது இருக்கும், வயல்வெளி வேலைகளை ஏதாவது இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு வேலையாக வரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ண? இவங்களை பிரித்து. இதுக்கு அர்த்தம் பிளைனா சொன்ன அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த பார்ட் டைம் அங்க கொஞ்சம் சம்பளம் வாங்கிட்டு நான் இங்க கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வேலையாகாது. ஊழியத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா இது சைட் பிசினஸ் இருக்கட்டும், வேலைக்காகாது. ஆண்டவர் என்ன பண்றாரு? பிரித்து, உனக்கு அந்த சம்பளம் வேண்டாம், உனக்கு அங்க வேலை இல்லை, உனக்கு அங்க வேலை இல்லை, நான் உன்னை எதற்காக ஊழியத்துக்கு என்று சொல்லி. எதுக்கென்று? முழு நேர ஊழியர்கள் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சில பாஸ்டர்கள் என்ன பண்றாங்க? சைட் பிசினஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? முற்றிலுமா பிரிச்சர். when you come to me, எனக்காக ஊழியம் செய்ய வரியா? முற்றிலுமா வா, என் மேல் சார்ந்து வா, என்னை சார்ந்து வா, என்னை பின்பற்றி வா. அதுதான் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நட. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவனாலே பாரம் தான், சிலுவனாலே பாரம் தான். உனக்கு பாரம் இருக்கும். என்ன பாரம்? உலகத்துல வாழ்றதுக்கு உனக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு இன்கம் இருக்காது, காசு இருக்காது, பணம் இருக்காது, யாரும் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்னை பின்பற்றி வா, சிலுவை சுமந்து. அல்லேலூயா. பாரத்தை ஊழியத்துக்கு போறனாலே பாரம் தாங்க. பாரம் இருந்தாலும் ஆண்டவர் அழைப்பாரு, பாரம் இருந்தாலும் ஆண்டவர் பேசுவாரு, தாகம் இருந்தாலும் ஆண்டவர் ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபையில இந்த சாப்டர் வந்து நம்ம சர்வீஸ்ல பேசியிருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்தினா அது வர காலங்களில் பேசுவோம். ஹல்லேலூயா. சோ ஊழியத்தின் வாஞ்சை, ஊழியத்தின் தாகம் இருக்குமே, ஆனால் என்ன பண்ணக்கூடாது? உலகத்தை சார்ந்து ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு வரக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்தில் ஊழியத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையெல்லாம் ஊழியத்துக்கு அழைச்சப்போ எனக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. என்னை இவ்வளவு படிக்க வச்சாங்க, இவ்வளவு செலவு பண்ணாங்க, நான் கொஞ்சமாச்சு சம்பாதிச்சு என்னுடைய பெற்றோருக்கு தர வேண்டும் என்று சொல்லி அநேக ஆசைகள் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் ஒத்துக்கல. ஆண்டவர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு, சுத்தமா ஒத்துக்கவே இல்லை. உடனடியாக வாழ்ந்தாரு, அப்படியே டைரக்டா சொல்லிட்டாரு. சோ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் we must be separated from others. We must be separated from others. முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு, முழுசா ஆண்டவரே எனக்கு வேற எதுவும் இல்லப்பா, நான் எதை நம்பியும் வரல, எதை காரணமா வச்சியும் வரல, உண்மை நம்பி வரேன், உண்மை நம்பி வரேன். நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்ன பண்ணு? இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து. அப்ப ஏற்கனவே யார் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறவன்? மோசே எல்லாரும் கூட தான் இருக்கிறாரு, எல்லாரும் கூட தான் போறாரு. உன்னத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. அதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப மோசே ஆல்ரெடி பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறார். எப்போ முச்சடியில பேசினாரோ அப்பயே மோசேவை என்ன பண்ணிட்டாரு? பிரிச்சு எடுத்துட்டார். இப்ப என்ன சொல்றாரு? உன்னை பிரிச்சு எடுத்திருக்கல, அதே போல சகோதரனையும் ஆரோனையும் அவர்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணு? பிரித்து வாங்கிட்ட.
நீ ஊழியம் செய்யறல, நீ ஊழியம் செய்யறல, உன்கிட்ட சேர்த்துக்கோ. அல்லேலூயா. உன்கிட்ட சேர்த்துக்கோ. பிரைஸ் காட். அதுக்கு பிற்பாடு சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இது சில பேர் பார்த்துருக்கிறீங்களா? அவங்கள பார்த்தா சொல்லிடலாம் என்னென்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு. அவங்கள நான் ஏளனமாக பேசலை, அவங்கள நான் ஏளனமாக பேசலை. இங்கே ஒரு ஆசாரியனுக்கு கொடுக்கப்படுற அந்த உரிமை பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு. இருக்கும் பொருட்டுனா அவன் அப்படி இருக்கணும், அவன் அப்படிதான் இருக்கணும். அதனால நீ என்ன பண்ணு? பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் அது ஈக்குவலண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்றுத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம், சாப்பிட்றதுக்கெல்லாம், தட்டுக்கெல்லாம், நடக்கிறதுக்கெல்லாம், தூங்கிறதுக்கெல்லாம் பரிசுத்தத்தை குறித்து எழுதியிருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில். இங்க வஸ்திரத்தை குறித்து சொல்லுது. என்ன சொல்லுது? பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. அருமையான தேவச்சனமே, ஊழியர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு சாதாரண வஸ்திரம் ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா. சாதாரண வஸ்திரம் ஆண்டவர் கொடுக்கல. என்ன மாதிரி வஸ்திரம்? என்ன மாதிரி வஸ்திரம்? பரிசுத்த வஸ்திரம். பரிசுத்த வஸ்திரம். அதனாலதான் இப்போது இருக்க மூத்த ஊழியர்கள்லாம் என்ன பண்றாங்க? டைட்ஸ் போட்டாலோ, கிழிஞ்சது போட்டாலோ, ஏடா கூடமா கலர் அடிச்சது போட்டாலோ என்ன பண்றாங்க? திட்டுறாங்க. எதுக்கு திட்டுறாங்க? இதுக்காக தான். நீ போடுகிற வஸ்திரம் பரிசுத்தம் உள்ளது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாங்கன்னா பரிசுத்தம் தோணுதா? ஒருத்தன் போன வாரம் என்கிட்ட வாங்கி கட்டினான். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா பரிசுத்தம் தோணுதா? நான் போடுகிற வஸ்திரத்தில் என்ன இருக்குதா? அதுக்கு ஒயிட் பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஒயிட் பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. வெண்மை பரலோகத்தில் தூதர் இருக்கிற போல நாம் அவங்கள போல ஒரு அல்ப ஆசை அது போட்டு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. உங்களுக்கு நீங்கள் போகிற அந்த ட்ரெஸ் இது கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாக காணப்படுதா? அதாவது போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது நல்லா இருக்குதா, இது எடுப்பாக இருக்குதா, இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதா, இல்லை யார் கண்களுக்குன்னா இது எரிச்சலை உண்டு பண்ணுமா? வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப முக்கியம். நம்ம போடுற வஸ்திரம் அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்குது. இதனோடு கூட நான் முடிக்கிறேன். சில பேர் உட்கார முடியாமல் இப்படி நெளிகிறாங்க. சரி, பரவாயில்ல. காலையில் ரொம்ப நேரம் உட்காருங்க, அப்படி தானே? பிரைஸ். இதனோடு கூட இந்த காரியத்தை முடிக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம